பலவீனமான நம்பிக்கை. இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள், உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன். என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்றுப்போயிற்று. அவைகள் இரவை பகலாக்கிற்று, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று எண்ணச் செய்தது. அப்படி நான் காத்துக்கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும். இருளில் என் படுக்கையை போடுவேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன். புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான். நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள். யோபு தங்களுடைய ஆலோசனைகளை கேட்டால் தான் இழந்து போன செழிப்பான வாழ்க்கையை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று யோபுவின் சிநேகிதர் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லுவது போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள். அவருடைய வார்த்தையில் ஞானமில்லை என்பதை யோபு அறிந்திருக்கிறார். யோபுவின் சிநேகிதர் மதியீனமாய் பேசுகிறார்கள். யோபு அவர்களுடைய பேச்சை இனிமேலும் கேட்பதற்கு விரும்பவில்லை. ஆகையினால் யோபு அவர்களிடம் இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய பேச்சு தப்பிதமானது என்பதை யோபு அவர்களுக்கு உணர்த்துகிறார். அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி பேசாமல் தங்கள் சுய விருப்பத்தின்படி பேசுகிறார்கள். தங்கள் சுய புத்தியே மேலானது என்று சாதிக்கிறார்கள். தங்களை ஞானிகள் போல காண்பித்துக் கொள்கிறார்கள். யோபுவோ அவர்களிடம் உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லிவிடுகிறார். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரமாகவே நமக்கு எல்லாம் நடைபெறுகிறது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நமக்கு எல்லா சம்பவங்களும் நடைபெறுகிறது. நம்முடைய ஜீவியத்தில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். சந்தோஷமும் வருத்தமும் நம்மிடத்தில் இருக்கும். கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கும். ஆரோக்கியங்களும் வியாதிகளும் இருக்கும். நம்முடைய நிலைமையை தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின் அடிப்படையில் வியாக்கியானம் பண்ண வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆதாரமாக வைத்து நாம் ஆறுதலை பெற வேண்டும். நாமோ அல்லது மற்றவர்களோ துன்பத்திலும் துயரத்திலும் துக்கத்திலும் இருக்கும்போது நமக்கு ஞானமுள்ள ஆலோசனைகளை சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. அவை நிச்சயமாய் நிறைவேறும். தேவனுடைய அன்பும் கிருபையும் மாறாதவை. வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு ஆலோசனையாய் சொல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தையே நமக்கு ஆறுதல். அதுவே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் சத்திய வசனத்தின் அஸ்திவாரத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்தின் மீதோ, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜனங்கள் மீதோ, இந்த பிரபஞ்சத்தின் பொருட்கள் மீதோ இருக்கக்கூடாது. உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை, நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய நித்திய ஜீவனே நமக்கு நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் நமக்கு மறுமையிலே நித்திய ஜீவன் உண்டு என்னும் சிந்தனை நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். என் சிந்தனைகள் அற்றுப்போயிற்று. தன்னுடைய சிநேகிதரின் ஆலோசனைகளை கேட்பது தனக்கு மதியீனமாய் இருக்கும் என்று யோபு நினைக்கிறார். யோபு இப்போது மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறார். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. யோபு பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பாக தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் அதிகமாய் சிந்தித்தார். தன்னுடைய எல்லைகளை விஸ்தாரம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய ஆடு மாடுகளின் எண்ணிக்கையையும் ஒட்டகங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உறுதியாய் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று யோபு விரும்பினார். யோபுவின் இருதயத்தில் இதுபோல ஏராளமான சிந்தனைகள் இருந்தது. அவர் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய சத்திய வசனங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் தன்னுடைய தேசத்திலே ஜனங்கள் மத்தியிலே பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் என்று யோபு சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய இருதயத்தில் உண்டாயிருந்த எல்லா சிந்தனைகளும் இப்போது அவருக்கு அற்றுப்போயிற்று. என் நாட்கள் போயிற்று என்று யோபு புலம்புகிறார். யோபுவின் இருதயத்தில் இருந்த சிந்தனைகள் எல்லாம் இப்போது அற்றுப்போயிற்று. அவருடைய இருதயத்தில் இப்போது ஒரு சிந்தனையும் இல்லை. அவர் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வீணாய் போயிற்று. யோபு இப்போது வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாதவராய் சீக்கிரத்தில் செத்துப்போக வேண்டும் என்று விரும்புகிறார்.
அவருடைய இருதயத்தில் ஆறுதலோ சந்தோஷமோ திருப்தியோ இல்லை. எல்லாம் முடிந்து போயிற்று என்று வேதனையோடு நினைக்கிறார். நாம் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம் கர்த்தர் மீது மாத்திரமே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மரணம் அவனை மேற்கொள்வதில்லை. அவன் மரிக்கும்போது அவனுடைய நம்பிக்கை அவனை விட்டு அற்றுப்போவதில்லை. விசுவாசி தேவனை நம்புகிறார். விசுவாசி மரித்த பின் தான் நம்பின தேவனிடத்தில் போய் சேருவார். விசுவாசி பரலோகத்தை நம்புகிறார். அவர் மரித்த பின்பு தான் நம்பிய பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார். நம்முடைய நம்பிக்கை கர்த்தரை பற்றியதாகவே இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு ஏமாற்றம் உண்டாகாது. நம்முடைய நம்பிக்கை எக்காலத்திலும் அற்றுப்போகாது. யோபு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். அவருடைய இருதயத்தில் அவருக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் எல்லாம் அற்றுப்போனதினால் அவைகள் அவருக்கு இரவை பகலாக்கிற்று. இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று யோபுவை எண்ணச் செய்தது. யோபுவுக்கு எல்லாமே குழப்பமாக இருக்கிறது. எல்லா வேளையும் அவருக்கு இரவு வேளையாகவே இருக்கிறது. அவரால் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. யோபு இரவின் இருளில் இருப்பதினால் அவரால் எதையும் தெளிவாக பார்க்கவும் முடியவில்லை, தெளிவாக சிந்திக்கவும் முடியவில்லை. யோபுவின் மனதில் குழப்பம் அதிகமாயிற்று. ஆகையினால் யோபுவால் இரவில் நித்திரை செய்ய முடியவில்லை. பகல் பொழுதை விட இரவு பொழுது யோபுவிற்கு அதிகமாய் இருப்பது போல தோன்றுகிறது. என் நம்பிக்கை எங்கே? யோபு தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். அவருடைய நம்பிக்கையில் எதுவும் சித்திக்கவில்லை. யோபுவுக்கு வியாதியும் வேதனைகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் உண்டாயிற்று. இவற்றின் மத்தியில் அவருடைய இருதயத்தில் அவருக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் எல்லாம் அற்றுப்போயிற்று. தன்னுடைய நாட்கள் முடிந்து போகப் போகிறது என்று யோபு நினைக்கிறார். தன் சுவாசம் ஒழிகிறது என்றும் தன்னுடைய நாட்கள் முடிகிறது என்றும் தன்னுடைய பிரேத குழி தனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்றும் யோபு நினைக்கிறார். யோபுவின் சரீரம் பிரேத குழியில் புதைக்கப்படும் போது அவருடைய நம்பிக்கைகள் எல்லாம் அவரோடு கூட புதைக்கப்படும். நம்முடைய உலக பிரகாரமான நம்பிக்கைகள் எல்லாம் நாம் மரிக்கும் போது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகையினால் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலத்தில் உலக பிரகாரமான நம்பிக்கைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்பாமல் ஆவிக்குரிய நம்பிக்கைகளால் நம்முடைய இருதயத்தில் நிரப்ப வேண்டும். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடராது என்று எலிப்பாசும், இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று பில்தாத்தும், அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தை போல் இருப்பீர் என்று சோப்பாரும் யோபுவுக்கு நல்ல ஆலோசனைகளை சொன்னார்கள். இந்த ஆலோசனைகள் எல்லாம் யோபுவின் ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் தேவனிடத்தில் மாத்திரமே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். யோபுவின் சிநேகிதர்கள் அவருக்கு உண்மையான ஆலோசனைகளை சொல்லவில்லை. அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு தேவனை விசுவாசிக்கிறார். அவர் தன்னுடைய மரணத்தை பார்த்து பயப்படவில்லை. பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும் என்றும் இருளில் என் படுக்கையை போடுவேன் என்றும் யோபு விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிரேத குழி அவர்களுக்கு படுக்கையாய் இருக்கிறது. துன்மார்க்கருக்கோ அவர்களுடைய பிரேத குழி அவர்களுக்கு சிறைச்சாலையாய் இருக்கும். வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். அவனை பெற்ற கற்பம் அவனை மறைக்கும், புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. அக்கிரமமானது பட்ட மரத்தைப் போல முறிந்து விடும் என்று யோபு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிரேத குழி வழிப்போக்கர் தங்கும் வீடுகளைப் போல இருக்கும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் பரதேசிகளைப் போல தங்கியிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு நித்திய வாசஸ்தலம் அல்ல. பரலோகமே நம்முடைய நித்திய வாசஸ்தலம். நாம் மரிக்கும்போது நம்முடைய சரீரம் பிரேத குழியில் அடக்கம் பண்ணப்படும். அப்போது அதுவே நமக்கு படுக்கையாயிருக்கும். பகல் வேளையில் நம்முடைய வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு இரவு வேளையிலே படுக்கையிலே படுப்பது போல நம்முடைய வாழ்நாளில் நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவித்துவிட்டு நாம் மரித்த பின்பு நம்முடைய பிரேத குழியில் படுக்கையில் படுத்திருப்பது போல இளைப்பாறுவோம். இரவில் தங்கள் படுக்கையில் தூங்குகிறவர்கள் வெடியும் போது படுக்கையை விட்டு எழுந்திருப்பார்கள். அதுபோலவே பிரேத குழியில் படுத்திருக்கிற பரிசுத்தவான்கள் தங்களுடைய நித்திய ஜீவனை சுவைப்பதற்காக தங்கள் பிரேத குழியில் இருந்து எழுந்திருப்பார்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
ஏசாயா 57:1-2. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இந்த சத்தியத்தை தியானித்து பார்த்து தாங்கள் மரணத்தை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சரீர மரணம் நமக்கு படுக்கையில் போய் படுப்பதை போன்றது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் அனுபவித்த கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் முடிந்து நம்முடைய படுக்கையில் நாம் இளைப்பாறுவோம். கடினமாக உழைக்கிறவர்கள் தங்கள் படுக்கைக்கு சந்தோஷமாய் போவார்கள். அதுபோலவே கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் தங்கள் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். யோபு தன்னுடைய மரணத்தை விவரித்து சொல்லுகிறார். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். நம்முடைய தகப்பன் நம்மை கூப்பிடும்போது நாம் சந்தோஷமாய் அவரிடத்தில் போக வேண்டும். நம்முடைய பிரேத குழிகளில் புழுக்கள் இருக்கும், அவற்றை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. யோபு புழுக்களை தன்னுடைய தாயாகவும் சகோதரியாகவும் பாவிக்கிறார். யோபுவின் நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போயிற்று. விரைவில் தன்னுடைய சரீரம் புதைகுழியில் புதைக்கப்படும் என்று யோபு நினைக்கிறார். தன்னுடைய சரீரம் அழிந்து அதை புழுக்கள் தின்று போடும் என்று நினைக்கிறார். எபிரேய மொழியில் புழுக்கள் பெண் பாலாக இருப்பதினால் இந்த வசனத்தில் அது தாய்க்கும் சகோதரிக்கும் ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பிரேத குழியோடு தன்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் புதைக்கப்படுவதாக யோபு நினைக்கிறார். என் நம்பிக்கை இப்போது எங்கே என்று யோபு கேட்கிறார். மேலும் நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார் என்றும் யோபு சொல்லுகிறார். தான் இந்த பூமியில் இன்னும் அதிக நாட்களுக்கு உயிரோடு இருக்க போவதில்லை என்று யோபு நினைக்கிறார். யோபுவுக்கு நீடித்த ஆயுசை குறித்து எதிர்பார்ப்பு இல்லை. நீடித்த ஆயுசை குறித்த எதிர்பார்ப்பு இல்லாத யோபுவுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்தும் எதிர்பார்ப்பு இல்லை. யோபுவின் உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் மரிக்கும் போது அற்றுப்போகும். சீக்கிரத்தில் மரிக்கப் போகிற தனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பிரயோஜனப்படாது என்று யோபு தீர்மானித்திருக்கிறார். யோபு இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, அவர் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகையினால் யோபு சீக்கிரத்தில் மரித்தாலும் அவர் நம்பிக்கை இல்லாதவராக மரிக்க மாட்டார். நாம் இந்த பிரபஞ்சத்தில் காண்பவையெல்லாம் நித்தியமானவை அல்ல. நம்முடைய கண்களால் காண முடியாதவையே நித்தியமானது. கண்களால் காணக்கூடியவையெல்லாம் அநித்தியமானவை, காணக்கூடாதவையே நித்தியமானவை. யோபுவின் சிநேகிதர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவையெல்லாம் அநித்தியமானவை என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். யோபுவோ நித்தியமானதை அறிந்திருக்கிறார். அநித்தியமான உலக நன்மைகள் நாம் மரிக்கும் போது நம்முடைய பிரேத குழிகளில் நம்மோடு சேர்ந்து அடக்கம் பண்ணப்படும். அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் என்று யோபு சொல்லுகிறார். அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்று யோபு தன்னோடு கூட தன்னுடைய சிநேகிதரின் மரணத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். யோபுவின் சிநேகிதர்கள் தங்களுடைய மரணத்தை பற்றி யோசிக்கவில்லை. யோபுவோ அவர்களுக்கும் அவருடைய மரணத்தை நினைவுபடுத்தி சொல்லுகிறார்.